வணக்கம்ங்க. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட மரியாதைக்குரிய KE பிரகாஷ் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. அதை முன்னிட்டு ஈரோடு நாடாளுமன்ற பகுதியில் மக்களை நேரடியாக சந்திச்சு நன்றி சொல்லிட்டு வராங்க. அதை ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் அஞ்சூர் ஊராட்சி மன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்திச்சு நன்றி சொல்ல வர்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அஞ்சூர் ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய பிரகாஷ் அவர்கள் கூப்பிட்டுருந்தாங்க. நாமளும் போயிருந்தோங்க. மக்கள்லாம் ஆர்வமாக வந்து நல்லசீலி வலை பஸ் ஸ்டாப் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே வந்த மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தேநீர் விருந்து தனியாக ஆள் கூட்டு வந்து நல்லா பஜ்ஜி போட்டு எல்லாத்துக்கும் அங்கே வந்து எல்லா மக்களுக்கு சுட சுட பஜ்ஜி டீ எல்லாம் கொடுத்து உபசரிச்சாருங்க. மக்கள் ரொம்ப ஆர்வமாக டீ பஜ்ஜிலாம் சாப்பிட்டு MP வருகைக்காக காத்திருந்தாங்க. அவங்களும் வந்தாங்க. வந்து மக்களை நேரடியாக சந்திச்சு நன்றி சொன்னாங்க. அப்போ நேரடியாக மக்கள்கிட்ட உரையாடினாங்க. நம்ம அதை தான் ஈரோடு நந்தா சீலாக் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலுக்கு பார்த்தா வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வாங்க, மரியாதைக்குரிய ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களை நேரடியாக சந்திச்சு நன்றி சொல்றதை பார்க்கலாமுங்க. நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட KE பிரகாஷ் அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். அதனால் கொடுமுடி வட்டம் அஞ்சூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஊராட்சி மக்களை நேரடியாக சந்திக்கிறதுக்காக இப்போ நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க. நல்லசீலி வலை கலையின் சார்பாக நம்ம MP அவர்களுக்கு கொண்டாடி அப்படியே திரும்ப இருக்கிறீர்களே எதுவும் இல்லை. நமது குடும்ப தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் நமது துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு நமது அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் முத்துசாமி அண்ணன், அண்ணன் OK சாமிநாதன், அக்கா கைல்வெளி செல்வராஜ், சகோதரர் மதிவேந்தன் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் நமது ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் நமது நடராசன், ஊராட்சி தலைவர் நமது பிரகாஷ் மற்றும் நமது சுயசலாளர்கள், நமது இளைஞரணி மாவட்ட சுந்தரம், நம்ம மாஸ்டர், நம்ம நிர்வாகிகள் எல்லாம் நலசேவம் நிர்வாகிகள் எல்லாம் மாவட்ட எல்லாரும் சேர்ந்து அண்ணன் இருக்காங்க. இந்திய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் நிறைவேற்றுவாங்க. எல்லாருமே மிகப்பெரிய ஒரு உழைப்பை கொடுத்து இந்த தேர்தலில் வரலாற்று வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஓட்டு வித்தியாசம், 2,37,000 வாக்குகள் வித்தியாசம் நாம் ஜெயித்தோம். அது எல்லாமே நம்மளுடைய நிர்வாகிகள் தான் காரணம். நம்ம ஒன்றிய செயலாளர் தலைமையில் வெகு சிறப்பாக நம்ம கொடுமுடி மேற்கொண்டு ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் நம்ம முனக்குறிச்சி தொகுதி கிட்டத்தட்ட 63,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. இந்த வெற்றி வந்து முனக்குறிச்சியில் இது வரைக்கும் சட்டமன்றம் ஆரம்பிச்சது எப்பவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய வெற்றி, 63,000 வாக்குகள் வித்தியாசம். இதுக்கு காரணம் நம்ம தலைவருடைய சாதனைகள். நம்ம தளபதி அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளோ செஞ்சிருக்காங்க நல்லா தெரியும். இருக்கிற தாய்மாரெலாம் இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்குலாம் வந்து 50 வயசு, 60 வயசு, 70 வயசு ஆச்சு. நீங்கள் இந்த 50-60 ஆண்டு காலத்தில் யாராவது மாதம் 1000 ரூபா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓட்டுக்கே வர மாதிரி 15ஆம் தேதி 16ஆம் தேதி ஆச்சுன்னா நேரடியாக வீட்டுக்கு போகும். இது வரைக்கும் 50 ஆண்டு காலத்தில் நீங்கள் எத்தனையோ தலைவருக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க, வந்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா, 3 வருஷம் கொடுத்தாச்சு, 36,000 ரூபா. இன்னொரு வருஷம் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் கொடுக்குறோம். 40 எவ்வளோ கிட்டத்தட்ட 50,000 ரூபா ஒரு எலெக்ஷனுக்கு வரைக்கும் நான் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு நம்ம தளபதி அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் முடியாத ஒரு வசதி இல்லாத எத்தனை பேருக்கு எத்தனை பண்ணியிருக்காரு. இப்போ முதல்வர் மருந்தகம் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பெரியவங்க அத்தனை பேரும் பெரியவங்களும் என்னமோ எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம், மருந்து வாங்க. இன்னைக்கு மாதம் 2,000 மருந்து வாங்குறாங்க, மாதம் 300 ரூபாய் வாங்க. நேரடியாக இருக்கிறதுலே பெரிய திட்டம் இந்த திட்டம் தான். ஒரு 1,500 2,000 ஒரு குடும்பத்துக்கு சர்வசாதாரணம் மருந்து மட்டும் கொடுக்குறாங்க. 5,000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குறவங்க வெறும் 1,000 ரூபாய்க்கு அந்த 750 வகையான மாத்திரை இப்போ கொடுத்து இப்போ வெளியே விட போகிறாங்க. அதுபோக இன்னும் 1000கணக்கான வகையான மாத்திரைகள் இன்னைக்கு கொடுக்க போறாங்க. முதல்வர் மனதில் இதெல்லாம் நம்ம சொல்லலை, இதை நம்ம செய்வோம்னு சொல்லலை. ஆனால் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் மக்களுக்கு அடிப்படை தேவைன்னு சொல்லி பண்றாங்க. அந்த மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு கட்டாமலா பேருந்து எத்தனையோ வசதி இதெல்லாம் அறிவிக்காத திட்டங்களெல்லாம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பார்த்து அறிவிக்கிறாங்க. ஒரு குடும்பமாவது பயனடையாத குடும்பம் இருக்குன்னு சொல்ல மாட்டலாம். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் அம்பானி குடும்பத்து வரைக்கும் அந்த வசதி உள்ளவங்க கூட நம்ம இதில் பயன்பட்டுருப்பாங்க, நம்மளுடைய ஆட்சியில் பயன்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான்
நம்முடைய ஆட்சியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய வெற்றியை நீங்க தேடி தந்த எனக்கு நம்ம ஊர், நம்முடைய சொந்த ஊர்ல, நம்முடைய சொந்த தொகுதியில ஒரு வெற்றியை தேடி தந்த உங்களுக்கு என்னுடைய வெற்றியை உங்களுடைய பாதம் தொட்டு நன்றியை காணிக்கையாகும். அதே மாதிரி வருகிற 2026 தேர்தலில் நம்ம மொடக்குறிச்சி தொகுதி கண்டிப்பா திமுக தான் போட்டியிட போது நம்மள ஒருத்தர் தான் வேட்பாளராக வரப்பாரு. அவங்களுக்கு நான் தான் பிரச்சாரத்துக்கு வரப்பாரு. முக்கியமா நான் மொடக்குறிச்சியில் இருந்து 75,000 வாக்குகளுக்கு மேல வித்தியாசம், 63,000 ஓட்டு நான் ஜெயிக்க வந்தீங்கன்னா அடுத்த வர வேட்பாளர் காரணம் தளபதி வேட்பாளரை குறைஞ்சது 75,000 வாக்குகள் வித்தியாசம் ஜெயிக்க வைக்கிறது என்னோட கடமை, நம்மளுடைய கடமை. அப்பதான் நமக்கு இந்த அதிக திட்டங்கள் இந்த 5 வருஷத்துல எத்தனையோ வாழ்க்கை தர உயர்ந்திருக்கு. நம்ம குழந்தைகளும் இப்ப பாருங்க எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, 3 வயசு 4 வயசுல, அவங்க 10 வயசு, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனால் தளபதி அவர்கள் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க வர்ற தேர்தலில் இதே மாதிரி நம்ம மொடக்குறிச்சி தொகுதியில மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம கழக நிர்வாகிகள் BLA2, BLC நம்ம நிர்வாகிகள் அத்தனை பேரும் உயரம் கொடுத்து மறக்கவே முடியல. அதே மாதிரி அடுத்த தேர்தலில் நீங்க செஞ்சு பெரிய வெற்றி தேடி கொடுத்து 200 தேர்தலில் முதல் 3 இடத்துல நம்மளுக்கு வரணும். அந்த அளவுக்கு ஓட்டு வித்தியாசம் வரும்போது கேட்டு நன்றி தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஈரோடு நந்தா சீலாக் யூடியூப் சேனல் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம். மறக்காம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.